வணக்கம் மக்களே. நான் தான் பாலாஜி அருள் பேசுகிறேன். பாலாஜி அருள், அதாவது நான் வந்து ஸ்ரீமுஷ்ணம். என் ஊர் தமிழ்நாடு தான் நான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்தியான்னு இல்லை, உலகமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் அடிமை இன்னும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜாக்கள் எல்லாரையுமே இந்த பிரிட்டிஷ்காரனுங்க வந்து துப்பாக்கியை கண்டுபிடிச்சி சுட்டு, நம்ம கத்தி வச்சு சண்டை போட்டோம், துப்பாக்கி வச்சு சுட்டு எல்லாரையும் கொன்னுட்டு, நம்மளோட அதாவது தலைமை பண்பு, அதாவது ராஜாக்கள் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க, கரெக்டாக இருந்தது. அந்த வந்து ஒரு சொர்க்க பூமியாக இருந்தது. எல்லாம் விவசாயம் பார்த்தோம், நிம்மதியாக வாழ்ந்தோம். அப்புறம் என்ன ஆச்சு, ராஜாக்கள் போன உடனே கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணானுங்க. யாரை வச்சு? இந்த இலுமினாட்டிஸ் எல்லாம் வச்சு, அவனுங்க கையாளுங்களை வச்சு. கவர்மெண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணானுங்க. இதை எதிர்த்த காந்தியே கொண்டுட்டானோ. காந்தி சொன்னது என்ன அப்படின்னா, காங்கிரஸ்னு ஒன்று இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. கொண்டுட்டானோ. கொண்டுட்டு கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணானுங்க. கவர்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த கவர்மெண்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் மூலமாக தான் இயங்குது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்தியாங்கிற ஒரு இப்போ நாடு இருக்குன்னா, எனக்கு வேணுங்கிற பணத்தை நானே அடித்து நானே வந்து மக்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனால் செய்ய முடியாது. கேட்டால் ஆர்பிஐன்னு ஒன்று இருக்குது. ஆர்பிஐ வந்து கடன் வாங்கணும் யார்கிட்ட? வேர்ல்டு பேங்க்கில். வேர்ல்டு பேங்க் யார் வச்சுருக்கா? இந்த பிரிட்டிஷ்காரனுங்களும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற இலுமினாட்டிஸும் தான். இலுமினாட்டிஸ்னால் யார் அப்படின்னா ஜூஸ் யார் அப்படின்னா யூதர்கள். யூதர்கள் தான் ஜீசஸையும் கொண்டானுங்க. ஜீசஸ் ஒரு கடவுள்னு சொன்னதையும் கொண்டானுங்க. அவரும் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி இந்த பணம் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அவர் வந்தார். அவரை கொண்டானுங்க. அடுத்து என்னையும் கொல்ல பார்க்குறானுங்க. நான் தான் கல்கி. நானும் என்னன்னா 2014 நான் பிஇ முடிச்சுட்டு அப்பயே யோசித்தேன் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு தான் படித்தேன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சென்னையில் தான் படித்தேன். படிச்சுட்டு எனக்கு ப்ரோக்ராம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் எம்பிஏ படித்தேன் சென்னையிலேயே தான், கேலக்ஸி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுட்டு கவர்மெண்ட் சிஸ்டத்தை தான் மாற்றணும், அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக, அதாவது மக்களுக்கு எல்லாமே இது பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்டேருந்து எல்லாமே வரியெலாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே அரசியல்வாதிங்க தின்னுறானோ. அரசியல்வாதி, பிஸ்னஸ்மேனு, டாக்டரு, அப்புறம் போலீஸு, வக்கீல், எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு அவனுங்க திங்கிறானுங்க. ஒன்று நம்ம இப்போ வந்து நம்ம அடிமைப்படுத்திட்டோம், நான் அடிமை ஆக்கிட்டானோ. என்னென்னா, ஒன்று கவர்மெண்ட்டில் வேலை வேணும்னா போய் நிற்கணும், இல்லைனா ப்ரைவேட்டில் வேலை வேணும்னா போய் நிற்கணும். வேறு வழியே இல்லை. இந்த ரெண்டில் ஒன்று தொட்டு தான் ஆகணும். இதே மாதிரி தான் இரட்டை கட்சி ஆட்சி முறை தான் உலகம் பூரா இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த மாதிரி தான். நல்லவங்க சில பேர் தான் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஎம்கேங்கிற கட்சியை அம்மா உருவாக்கி, அம்மா வந்து தனியாலாம் எல்லாமே பண்ணி அம்மாவை கொண்டுட்டானோ. அதையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டானோ. இந்தமாரி நல்லவங்க எல்லாரையும் கொண்டுட்ருக்கானுங்க. என்னையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கானுங்க. என்னை வந்து கிட்டத்தட்ட நான் 2016 ப்ரைம் சாஃப்ட்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஒரு டாக்குமெண்ட் போட்டேன், உலகத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்ட்டு. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து நான் வந்து பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு, ப்ரெசண்ட்டு என்ன நடக்குதுங்கிறத கனெக்ட் பண்ணி ஒரு கதை எழுதியிருந்தேன். இதை வச்சு சயின்டிஃபிக்காக உலகத்தை வந்து ஒன்றாக்கிடலாம். எனக்கும் தெரியாது, அதாவது நான் உலகத்தை ஒன்று பண்ணணும், மக்களை காப்பாற்றணும், கவர்மெண்ட் சிஸ்டம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். கடைசியில் தான் தெரிஞ்சது, எனக்கும் முழுசாக தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுங்கிற ஒன்றையும் இவனுங்க தான் ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. யார்? இந்த ராஜாக்கள் எல்லாம் கொண்டுட்டு கவர்மெண்ட்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து அம்பேத்கரை வச்சு எழுதினானோ. அப்புறம் வந்து நேருவோட வீக்னஸ் வந்து பொண்ணுங்க, அவரை வச்சு பண்ணானுங்க. அப்புறம் நேரு கொஞ்சம் நல்லவனும் கொண்டுட்டானோ. இந்தமாரி ஏகப்பட்ட பேரை கொண்டுடுறானுங்க நல்லவங்கள. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பேர் என்ன, அப்துல் கலாமையும் கொண்டானுங்க. அந்த கருப்பு கலரில் அவர் உடம்பு ஆயிடுச்சு. அதை கூட அந்த ஒரு படம் எடுத்தானுங்க, என்னது, மார்க்கன்னு ஒரு படம். இந்த மாதிரி அவனுங்க எடுக்கிற படத்துலலாம் உண்மை இருக்குது. அங்கங்கே ஏகப்பட்ட டெக்னாலஜி வச்சுருக்கானுங்க. அவனுங்க வந்து நம்மளெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நான் கேட்க வந்தேன். என்னை எல்லா கம்பெனிலையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு நான் வந்து அங்கே போய்ட்டு பொண்ணுங்களை கேட்டேன். நான் இல்லைனா வந்து அங்கேருந்து டேட்டா திருடினேன். நான் வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு நான் வந்து ஒரு ஸ்பையு, நான் வந்து இந்தியனே கிடையாது அப்படின்லாம் பரப்புனானுங்க. அப்புறம் வந்து பொம்பளை பொறுக்கினானுங்க. அப்புறம் வந்து பணத்துக்காக வெளிநாட்டுக்காரனுக்கு வேலை பார்க்குறேன், நான் ஒரு ஏலியனு, நான் ஒரு இலுமினாட்டி. அப்புறம் ஒரு படம் எடுத்தானுங்க. இந்த படம்லாம் என்னது, லியோன்னு ஒரு படம் எடுத்தானுங்க. அவனுங்க என்னை கொல்ல பார்த்தானுங்க, நான் இங்கே ஓடி வந்து இங்கே இது பண்ணுறேன் அப்படின்னானுங்க. அப்புறம் வந்து இந்த சலார்னு ஒரு படம் எடுத்தானுங்க. எடுத்து அந்த 13 ட்ரைப்ஸ், இஸ்ரேல் ஆஃப் 13 இலுமினாட்டியோட பிளட் லைன் 13. அதே மாதிரி இஸ்ரேல் ஆஃப்
ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஜீசஸோட இதில் தான் இருக்கும், பைபிளில். அவங்களும் இல்லுமினாட்டி தான். அவங்க தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கையாளுங்களை தான் வச்சு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க. எப்படி அப்படின்னா, ஒன்று பேங்க்கு மூலமாக நம்மளை அடிமைப்படுத்துகிறானோ. முன்னாடி உலகத்தில் எல்லாருக்குமே, இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சொத்து இருந்துச்சு. 5 ஏக்கரு 8 ஏக்கரு இல்லை 3 ஏக்கர் 2 ஏக்கர்னு நிலம் இருந்தது. தங்க நகை இருந்துச்சு. எல்லாருமே நகை வாங்கி வச்சுருந்தோம். இப்போ நம்மளையும் ஐடின்னு ஒரு இது கொண்டு வந்து நம்மளையும் இஎம்ஐ கட்ட வச்சு அங்கங்கே வீடு வாங்க வைக்கிறானோ. இல்லாதவங்கள நிலத்தை அடகு வச்சு இது பண்ண வைக்கிறானோ. நகைக்கு லோனு, எல்லாத்துக்கும் லோனு. இது எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான். பணத்தை வச்சு தான் இதெல்லாம் பண்ணுறானுங்க. பணம், பதவி இதெல்லாம் அவனுங்கள்ட்ட இருக்குது. அவனுங்க தான் மோசமான ஆளுங்க. பதவியில் இருக்கிறவங்களையும் பணத்தில் அதிகமாக வச்சுருவங்களையும் நம்பாதீங்க. அதுக்காக எல்லாரையும் கெட்டவனா நினைக்க வேண்டாம். இல்லுமினாட்டி எல்லாருமே பதவியில் இருக்கானு. அதுக்கு கீழேயும் சில பேர் இருக்கானுங்க. இல்லுமினாட்டி லிஸ்ட்டு வரும் பாருங்கள். இப்போ கூட என்னை ஒரு கம்பெனியில் போட்டு, எல்லா கம்பெனிலையுமே என்னை போட்டு ஓட வைப்பானோ. வேலை என்னன்னு சொல்லி தராமல் என்னை போட்டு சாவடிக்கிறானோ. ஒழுங்கான வேலை இல்லை. எனக்குன்னு என் மேலே வந்து என்ன சொல்கிறானுங்க, உன் மேலே பிராத்தல் கேஸ் போட்டுருவேன், நான் பிராத்தல் பண்ணுறேன், பொண்ணுங்களை இது வச்சு பண்ணுறேன், அப்புறம் வந்து நான் இல்லுமினாட்டி அப்படின்னு, நான் தான் இல்லுமினாட்டி ஹெட்டுன்னு நானும் ஃபஸ்ட்டு, அது மாதிரி நான் ஒரு ஏலியன் நானோ, இந்த மாதிரி விட்டது சொல்கிறானோ கதை. அதேமாரி சன் டிவி, இந்த டிஎம்கே இவனுங்களாம் இல்லுமினாட்டி. அதுவும் இல்லாமல் அவனுங்க எல்லாருமே எதில் இருக்கானுங்க அப்படின்னா, இந்த அரசியலில், பிஸ்னஸில், டாக்டரில், நியூஸு, மீடியா இதிலெல்லாம் இருக்கானுங்க. அவனுங்க ஒன்றும் இல்லை. இப்போயே வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தான் இல்லுமினாட்டி ஆகிட்டு உலகத்தையே இவர் தான் இது பண்ணுறாரு அப்படின்னு ரிலீஸ் பண்ணால் நீங்களாம் என்ன தான் கொல்ல தேடி வருவீங்க. ஆனால் நான் உண்மையை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். இதெல்லாம் மாற்றணும்னு நினச்ச என்னையே ஃப்ரேம் பண்ணி என்னை இது பண்ணுறானுங்க. 2016 ப்ரைம்சாஃப்ட் கம்பெனி ஓனரே வந்து ஏலியன் தான். அவன் பேர் பீட்டர் மார்ஷல். அவன் வந்து எனக்கு சூனியம் வச்சு எது என்னமோ பண்ண வச்சு என்னை மும்பை கூப்பிட்டு போய் மும்பை கம்பெனிலேருந்து வெளில அனுப்பிச்சு சூனியம் ஆகி ஜீசஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி என்னை சூனியத்தாலேயே கொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானோ. கிட்டத்தட்ட 6.9 வருஷம், 6.8 வருஷம். இந்த மாதம் வந்துச்சுன்னா 6.9 வருஷம். இது ஒரு பெரிய கதை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் அதுதான் உண்மை. இப்பயும் என்னை ஒரு கம்பெனியில் போட்டு சாவடிக்கிறானோ, போட்டு ரொம்ப இது பண்ணுறானோ. என் அப்பா அம்மாவை கொண்டு வாங்குறானோ, என் அக்கா யூகேயில் இருக்க அவளையும் கொண்டு வாங்குறானோ, எனக்கு இப்போ ஒரு பையன் பிறந்திருக்கான் அவனை கொண்டு வாங்குறானோ, என் ஒய்ஃபு என் மாமியாரை கொண்டு வாங்குறானோ, ஆல்ரெடி என் மாமனாரை கொண்டுட்டானோ சூனியம் வச்சு. இந்த மாதிரி ஏற்பட்டது பண்ணுறானோ. கேட்டால் நான் தான் பண்ணுறேங்கிறானோ. அதெல்லாம் இல்லை. என்கிட்ட இருக்கிற பணத்தையும் பிடிங்கின்னு வாங்குறானோ. ஆக்சுவலாக என்கிட்ட இப்போ இருக்கிற பணமே வந்து எங்கள் 8 ஏக்கர் நிலத்தை விற்று வந்த பணத்தில் தான் நான் வந்து இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். வேலை இல்லைங்கிறதுனால அதை எஃப்டியில் போட்டு அதையும் பிடிங்கிடுவேன், உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவேன், இல்லை வேலையில் விட்டு டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானோ. மக்கள் நீங்கள் தான் பார்த்து திருந்தணும். நான் என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்கிறானோ, ஒத்தைக்கு ஒத்தும் போதுங்கண்ணா 9 புண்டா போனலாம் அப்படின்னேன். அவனுக்கு ஒன்றே என்ன சொல்கிறானோ, காரை விட்டு மோதுவோம், அவன் வண்டியில் போகிறான்ல. திட்டக்குடிலேருந்து நான் வந்து இப்போ பெரம்பலூர் வேலைக்கு போயிட்டுருக்கேன். பெரம்பலூரில் என்னை வந்து அடிச்சுட்டு ஒத்தைக்கு ஒத்த தான் மோதணும் அப்படிங்கிறானோ. 9 புண்டை மாதிரியே பேசுகிறானோ. அதேமாரி இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒன்று நான் வந்து ஜாதியை பற்றி தப்பாக பேசிட்டேன், நான் இந்தியாவை பற்றி தப்பாக பேசிட்டேன், நான் வெளிநாட்டுக்காரன், நான் வந்து ஆந்திராக்காரன், நான் அந்த காரன் இந்த காரன் அப்படின்னு சொல்லி உள்ளே சண்டையை மூட்டுறானோ. யாரெல்லாம் அவங்கள நம்புகிறாங்களோ, நம்புகிற மக்களை வந்து ஏமாத்துறானோ. இதுதான் அரசியல். அரசியலுங்கிறது என்னென்னா சண்டை மூட்டி விடுறது தான். மக்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடந்தாலே இந்த பிரச்சனை வரும். அதுதான் ஒன்று சேர்க்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது என் தள்ள கட்டி என்னையே இது பண்ணிகிட்டு இருக்கானோ. நீங்கள் தான் முழிக்கணும். நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் சரியான வேலை இல்லை, எதுவுமே இல்லை. கேட்டால் நான் பணம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறானோ. நான் பணமும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. நான் எனக்கு வேலை ஒன்று ஒழுங்காக கொடுங்கடாங்கிறேன், அதையும் கொடுக்க மாட்டேங்கிறானோ. என் தாலி இருக்கிறானோ. நீங்கள் தான் திருந்தணும், நீங்கள் தான் கேட்கணும். உலகத்தை மாற்றணும், மக்களை காப்பாற்றணும். நான் இறங்கி கிட்டத்தட்ட என் 10 வருஷம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒழுங்கான வேலை இல்லை, நிலையான சம்பளம் இல்லை. என்னோடய வயசு இப்போ 33. நான் 2016 வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ 2025. இன்னும் 10 வருஷம் ஆகிடும். 9 வருஷம் என் வாழ்க்கை போயிடுச்சு. இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறானோ. கேட்டால் நான் இல்லுமினாட்டிங்கிறானோ, நான் ஏலியனுங்கிறானோ. பிள்ளை கம்யூனிட்டி ஏலியன்ஸு இல்லுமினாட்டி அவங்க தான் வந்து 14வது ட்ரைப்ஸுங்கிறானோ. இல்லை நாங்கள் இல்லுமினாட்டிங்கிறானோ. சரி, நாங்கள் அப்படி இல்லுமினாட்டியாக இருந்தாலும் நாங்கள் முதல்ல இதெல்லாம் வெளில சொல்லுவோமா? இல்லைன்னா முதல்ல இப்படி இருக்குது அப்படின்னா உலகமே என்கிட்ட அடிமையாக கிடக்கு அப்படிங்கும்போது நான் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா புது சேஞ்சு. அப்படியே அடிமையாக கிடக்கிற மக்களை அப்படியே வேறு ஏதோ ஒன்று வச்சு கொண்டு வந்துடுவேன்.
உண்மையை எவனும் சொல்லி பண்ண மாட்டான். நான் தான் கல்கி அவதார். கேட்டால் சிரிப்பாக இருக்கும், ஆனால் அதான் உண்மை. போன தடவை கிருஷ்ணரை கொல்ல பார்த்தானுங்க. கிருஷ்ணர் வந்து பவரோடு வந்து இவனுங்களை அடித்தார். இந்த தடவை பவர் இல்லாமல் இனியை வச்சு இது பண்ணாங்க. ஆனால் சூனியத்தில் என்னை கொல்லணுங்கிறது தான் சேலஞ்சு. அவனோட மூளை புண்டல்ல. அவனை ஒரு 9 பவரு பணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு போலீஸ் எல்லாம் அவனுங்க கையில் இருக்குது. ஆடிட்டுருக்கானோ பேங்க்கு கவர்மெண்ட் எல்லாமே அவனுங்க கையில் தான் இருக்குது. அதை வச்சு ஆடிட்டுருக்கானோ, உலக மக்களை அழிச்சிட்ருக்கானோ. கேட்டால் பிஸ்னஸுங்கிறானோ, கேட்டால் கவர்மெண்ட் ரூல்ஸுங்கிறானோ. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. கவர்மெண்ட்டோட முக்கியமான 3 என்ன அப்படின்னா, உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் போட்டுக்க உடை கொடுக்கணும், ஒரு வேலை கொடுக்கணும். இந்த 4மே பேசிக்கு. இது எதுவுமே தரதில்லை கவர்மெண்ட் எப்பயுமே. கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஒன்றையுமே பண்ணாது. அவன் காசை சுரண்டிட்டு உக்காந்துக்கிறான். எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. இதுதான் நடக்குது. இதை நான் தட்டி கேட்க போனேன். அதேமாரி ப்ரைவேட் கம்பெனிலையுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். எல்லாேருக்கும் ஒரே சம்பளம், எல்லாேருக்கும் ஒரே இது கொண்டு வரணுன்ட்டு தான் நான் வந்து பீட்டர் மார்ஷல் இவனுங்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு சோனியை வச்சு என்னை யூஎஸ் கூப்பிட்டு போய் என்னை கொண்டுலான்னு பார்த்தானோ. தப்பிச்சிட்டேன். எனக்குன்னு ஒரு 2-3 பேர் எனக்கும் தெரியும். அவங்கெல்லாம் பாதுகாப்பில். அப்புறம் கடவுளை நம்பி தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் தான் பார்த்து காப்பாற்றணும். நான் வந்து பொம்பளை பொறிக்கையே கிடையாது. அதேமாரி பொம்பளை கிடைக்கிது, இல்லை நான் கேவாக இருந்தாலும் எனக்கு கிடைக்கிதுங்கும் போது நான் எதுக்கிற கம்பெனியாக போய் பொம்பளைங்களை கேட்க போகிறேன், இல்லை ஆம்பளைங்களை கேட்க போகிறேன். வேலை மாரி இல்லை, எனக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லைன்னு எனக்கு வேலை கேட்டுட்டு இருந்தால் பைத்தியார புண்டை மாதிரி என்னை ஏன்டா ஓட வைக்கிறீங்க? லூசு புண்டையாக இருப்பீங்களாடா? அவனும் சொல்கிறானோன்னு என் தாலி ஏன்டா இருக்கிறீங்க? முதல்ல திருந்துங்கண்ணா, முதல்ல மூளையை வளர்த்துக்குங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ரைம் சாஃப்ட்லேயும் சரி, எல்லா கம்பெனிலையுமே சரி, நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிலையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரைம் சாஃப்டாக இருக்கட்டும், ஐரிவார்ட்ஸாக இருக்கட்டும், க்ரூவில் கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பிளான் வச்சுருந்தேன், அது கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் சாஃப்ட்டு, அப்புறம் வந்து இந்த கம்பெனியில் கூட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரோட் மேப்பு, ப்ரைம் சாஃப்ட்டு, ரோட் மேப்பு, ஐரிவார்ட்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெராகோ. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோடய சக்ஸஸ் அந்த இதெல்லாமே இருக்குது. ஆனால் நான் கொடுத்த உடனே என்னை வெளில அனுப்பிச்சிடுவானுங்க. அனுப்பிச்சிட்டு எனக்கு ஒழுங்கான வேலையே கொடுக்காம என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சைக்காலஜி, ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ வந்து என்னை பற்றி தெரியும் அப்படின்னா வந்து நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் நீங்கள் மேனேஜரை பற்றி கேட்பீங்க. ஆனால் அந்த மேனேஜர் எல்லாமே இலுமினாட்டி அப்படின்னா அவன் வந்து ஒன்றே வேறு ஏதாவது ஒன்று சொல்லுவான். அவன் இது பண்ணான், அதை பண்ணான், அவன் இப்படி பண்ணான், இது பண்ணான், அவன் பொம்பளையை கேட்டான், அது கேட்டான் அப்படின்னு. ஆனால் நான் என் ஒர்க்கை மட்டும் பார்ப்பேன், பேசுவேன், பழகுவேன். ஆனால் நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலை. நான் வந்து இதுதான் பண்ணேன், அந்த கம்பெனிக்கு என்ன நல்லது அதை மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஒரே ஒரு அந்த டாக்குமெண்ட் வந்து நான் இதில் போட்டேன். எதுலன்னா அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் ஷேர்னு ஒன்றில் உலகத்தை வந்து த வேர்ல்ட் இஸ் நாட் வி திங்க் அப்படிங்கிறத போட்டேன். அதுலேருந்தே எனக்கு பிரச்சனை. என்னை ஒரு கம்பெனியில் எடுத்தானுங்க, ப்ரைம் சாஃப்ட்டில் பெங்களூரில். அங்கேருந்து அந்த கம்பெனி ஓனர் வந்து ஏலியனு, அவன் பேர் பீட்டர் மார்ஷல். அவன் யூஎஸ் தான், கனடா. அவன் எல்லாருமே சேர்ந்து என்னை கொல்ல பார்த்தானோ. இலுமினாட்டியோட இது வந்து ரொம்ப பெருசு. அவனுங்க உலகம் எல்லாத்தையுமே பிடிச்சி அந்த உலகத்தை வந்து இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கானோ கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி எங்கே பார்த்தாலும். அதுதான் உண்மை. இந்த உலகம் இன்னும் அடிமையாக தான் இருக்குது. இதெல்லாம் நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். என்னை கொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்குள்ளே ஜீசஸ் வந்து அதுமாரி சைனா, அப்புறம் ரஷ்யா, இந்தியா எல்லாம் ஒன்று சேர்ந்து, இந்தியா கிடையாது, இந்தியாவில் பிரதமர் மோடி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நல்ல ஆள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சீனாவில் ஷி ஜின்பிங்கு, ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின்னு. எனக்கு தமிழ்நாட்டில் யாரையும் தெரியாது. இந்த மாதிரி ரொம்ப நான் கடவுளை நம்பி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க 3 பேர் 4 பேரை நம்பி தான் போயிட்டுருக்கு என் வாழ்க்கை. என்னை கொன்று இல்லை நாங்கள்லாம் வந்து இலுமினாட்டி, நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தானோ. இந்த சூனியம் வரணும்னு ஒன்று ஆரம்பித்தது காரணமே என்ன அப்படின்னா, இந்த கடவுள் பவர் வேணும் அப்படின்ட்டு தான் அவனுங்க எதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. இந்த செரன் இருக்குல்ல, சென்னுன்னு ஒன்று, CERன்னு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அது என்னென்னா அந்த எலக்ட்ரான் கொலைடரு இதெல்லாம் கண்டுபிடிச்சி காட் பார்ட்டிகள் கண்டுபிடிக்கணும், அது இதுன்னு ஏகப்பட்டது பண்ணுறானோ. இந்த ராக்கெட் விட்றானுங்க பார்த்தீங்களா, செயற்கைக்கோள் ராக்கெட்டு, நிலாவில் இறங்கணும், இதெல்லாம் தேவை மாதிரியே இல்லை.
இந்தியாவுக்கு என்ன தேவை? மக்கள் முதல்ல விவசாயம்தான். காந்தி சொன்ன மாதிரி காந்தி என்ன சொன்னார்? இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாயத்தை தூக்கி ஐடி ஆக்கிட்டானோ இப்போ. இந்தமாரி உலகத்தை அழிச்சிட்டு இருக்கணும். நீங்கள் தான் முழிச்சிக்கணும். இதை கேட்க வந்தேன். நான் வந்து இலுமினாட்டி, நான் கே, நான் ஏலியன்னு, நான் வந்து அவனுங்களுக்கு வந்து என்ன அவனுங்க மாதிரி நானும் ஒரு ஏலியன்னு, நானும் இலுமினாட்டி ஹெட்டு, நான் வந்து பாதுகாப்புக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறானோ. கேட்டால் இங்கே இருந்துக்கிட்டு இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் மக்கள் நம்புமா. முதல்ல நான் இந்த ஊர்ரா புண்டை, தேவடியா பசங்களா, பொட்டை மாதிரி ஏலியன் ஜூஸ், இலுமினாட்டி பொட்டை மாதிரி பல்வலாம், நான் இந்த ஊர் ஸ்ரீமுஷ்ணம். பிறந்தப்போ என் கூட இருந்த படித்த பசங்க நான் டிவிசியில் தான் படித்தேன். 10வது மேலே தான் நான் சேலத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் படித்தேன் 6 வருஷம் பிஇ எம்பிஏ. அதுக்கப்புறம் வேலை பார்த்தோம் பெங்களூரில், அடுத்து சென்னையில், மும்பையில், பாண்டிச்சேரியில். அவ்வளோதான். இந்தமாரி எங்கே பார்த்தாலும் ஓட விட்டு வேணும் இது பண்ணிகிட்ருக்கானோ. நீங்கள் தான் எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறானுங்க. நான் வெளில போனதுக்கப்புறம் வாங்கிட்டு என்னை ஓட விட்றானுங்க, என்னை சாவடிக்க பார்க்குறானுங்க. நீங்கள் தான் பார்த்து திருந்தி கேட்கணும். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன். நானும் சொல்லிட்டேன். பொட்டை மாதிரி புண்டாமனா இலுமினாட்டி தேவடியா பசங்களாம் ஒத்த மோதுங்கடான்னா என்னை டெய்லி கையடிக்க வச்சு, என்னை நடக்க வச்சு, என் காலை ஒல்லியாக்கி, என் மூஞ்சை குண்டாக்கி, எனக்கு தைராய்டு வர வச்சு, என்னை சூனியம் வச்சு, சூனியத்தில் என்னென்னமோ பண்ண முடியும் அதெல்லாம் வச்சு என்னை ஏதோ பண்ணிகிட்ருக்கானோ. மக்கள் நீங்கள் தான் பார்த்து திருந்தி கேட்கணும். நான் என்னால் முடிஞ்சதை பார்த்துட்டேன், காத்துட்டேன், சொல்லிட்டேன். கவர்மெண்ட்டு, கார்ப்பரேட்டு, இந்த பேங்கிங்கு, இது எல்லாமே இந்த ஏன் டாக்டரை கூடமே மருந்து எல்லாத்துலேயும் தான் வியாதியே வருது. அந்த காலத்துலலாம் எல்லாருமே விவசாயம் தான் பார்த்தாங்க. 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. எல்லாம் உட்காந்து இப்போ வேலை பார்க்குறோம். குழந்த பிறகு முன்னெல்லாம் குழந்த வந்து அதாவது கருத்தடைக்கு போவாங்க. அதாவது என்னென்னா குழந்தை வேணான்னு சொல்லி போன காலம் அந்த காலம். இப்போ குழந்தை வேணும்னு போயிட்டுருக்கிற காலம் இப்போ. இதுமாரி எல்லா நோயும் வந்துக்கிட்டு இருக்குது. அழிச்சிட்ருக்கானோ உலகத்தையே அழிச்சிட்ருக்கானோ. 90% மக்கள் வந்து அடிமையாக கிடக்கு காசு இல்லாமல். அவனுங்கள்ட்டையும் எல்லாத்தையுமே இருந்துச்சு, நிலம் இருந்துச்சு, தங்கம் இருந்துச்சு, இதான் வளையல் அது இதுன்னு தான் வாங்கி வச்சுருப்பீங்களா, அதையுமே அவங்களுக்கு அது தரேன் இது தரேன் இல்லை ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு வச்சு நம்ம இப்போ வந்து எல்லாம் தினக்கூலியாக தான் மாறிட்டுருக்கோம். முன்னாடி தினக்கூலின்னா என்ன, ஒரு நாள் வேலைக்கு போனால் காசு தருவாங்க. இப்போ வந்து அதை மாடர்னாக மாற்றிட்டானோ. என்ன அப்படின்னா 30 நாள் வேலை செஞ்சால் 30 நாள் கழிச்சு கடைசியாக 31வது நாள் போட்டுருவானுங்க அந்த 30 நாள் வேலைக்கு. அவ்வளோதான். இதுவும் கூலி தான், அதே காசு தான். இந்தமாரி உலகத்தை அழிக்கிறானோ. கேட்டால் சாஃப்ட்வேரில் அது மாறிடும் இது மாறிடும். சாஃப்ட்வேர் வந்துடுச்சு, உலகமே மாடர்னாக மாறிடுச்சு, நம்ம வேறு எங்கேயோ போயிட்டுருக்கோம் சயின்ஸ் அப்படிங்கிறானோ. நிலாவில் நீ கால் புண்டெல்லாம் பதிக்கிறது இருக்கட்டும், உலகத்தை முதல்ல அழிக்கிறத நிறுத்துங்கடா தேவடியா பசங்களான்னு நான் சொன்னேன். யார்கிட்ட? இந்த இலுமினாட்டி இவனுங்கள்ட்டலாம். காரணம் என்னென்னா அவனுங்களால இந்த கவர்மெண்ட்டு முதல்ல அவனுங்க ராஜாவாக இருந்தானுங்க. ராஜாவாக இருக்க தகுதி இல்லாமல் வெளில ஓடினானோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதுலேயுமே அவனுங்களை அதை மெயின்டைன் பண்ண முடியல. உடனே இந்த 7 சின்ஸை வச்சு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கானோ, உலகத்தை அழிச்சிட்டு இருக்கானோ. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க, பேங்க்கெல்லாம் வச்சு தான் இது பண்ணுறானோ. தப்பிச்சுக்கங்க, எதிர்த்து கேள்வி கேளுங்க. கவர்மெண்ட்டெல்லாம் நம்பாதீங்க. கவர்மெண்ட் ஒன்று கூட ஒன்றும் பண்ணல. முடிச்சுக்கங்க. விவசாயம் ஒன்று தான் உலகத்தை, அதாவது அதுவுமே ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா, கடவுள் என்ன முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயத்தை அழிச்சிட்டு காணும். மனுஷனுங்க எல்லாருமே வந்து மரம், அதாவது கல்லாக போயிட்டுருக்கீங்க. எவன் செத்தா என்ன, எவன் போனால் என்னன்னு மனிதாபிமானமே இல்லாமல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நான்லாம் இதெல்லாம் கேட்டு தான் இவ்வளோ அடிபட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். வந்து உட்காந்தாலும் என்னை உட்கார விடாமல் கார் மேலே கார் அனுப்பிச்சி என்னை சாவடிக்கிறானோ சர்வீஸ் பண்ண சொல்லி. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும்.